வணக்கம். மகா சிவராத்திரி பற்றிய ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச சிவ புராண கதைகள், சில கட்டுரைகள் எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு பொதுவான கேள்வி எல்லாருக்கும் வரும். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த நாளா? நிறைய பேர் அப்படித்தான் நம்புறோம். ஆனா கதைகள் சொல்றது வேற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க. சிவ பெருமான் ஒரு சுடுகாட்டுவாசி, ஆமா, பூத கணங்களோட தலைவர், ஒரு முழுமையான துறவி. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு ராஜகுமாரியான பார்வதி தேவி ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும்? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சாதாரண காதல் கல்யாண கதை கிடையாது. ஓ, இதுக்குள்ள பக்தி, விடாமுயற்சி, பிரபஞ்சத்தோட சமநிலைன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னா, பார்வதியோட முந்தைய பிறப்பான சதியோட தியாகத்திலிருந்து. சரி. அவங்க அப்பா தக்ஷன் வந்து தன் கணவன் சிவனை அசிங்கப்படுத்தினதால சதி யாக நெருப்புல தன்னை மாய்த்துக்கிறாங்க. ஆமா, தக்ஷயாகம். இதனால சிவன் கோபத்திலையும் துக்கத்திலையும் உலகத்தையே திறந்து இமயமலைக்கு போய் ஆழ்ந்த தியானத்துல மூழ்கிடுறார். இந்த ஒரு வெற்றிடத்துல தான் பார்வதியோட பிறப்பும் அவங்க தவமும் ரொம்ப முக்கியமானதா மாறுது. சரி, அப்போ சதியின் மறுபிறப்பா இமயமலை அரசன் ஹிமவானுக்கும் மீனாவதிக்கும் மகளா பார்வதி பிறக்கிறாங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ஒரு தீவிரமான பக்தி, அவரே கணவனா அடையணுங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட ஒரே குறிக்கோளா இருக்கு. கரெக்ட். ஆனா தியானத்துல இருக்கிற சிவனை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. நிச்சயமா. அதனாலதான் அவங்க ஒரு கடுமையான தவத்தை மேற்கொள்ள முடிவெடுக்கிறாங்க. இது ஏதோ சாதாரண தவம் இல்ல. அப்படியா? கோடை காலத்துல தன்னை சுற்றி பஞ்சாக்னி, அதாவது 5 வகையான நெருப்பை மூட்டி அதுக்கு நடுவுல நின்னு தவம் செஞ்சாங்க. அப்பா. மழைக்காலத்துல திறந்த பாறையில உட்கார்ந்து மழையில நனைஞ்சபடியே தவம் தொடர்ந்தது. ஓ. கடும் குளிர்காலத்துல உரை பனி மாதிரி இருக்கிற தண்ணிக்குள்ள கழுத்தளவு நின்னு ராத்திரி பகலா தவம் பண்ணாங்க. கேக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. இது வெறும் உடல் வருத்தம் மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணுமே. நிச்சயமா, இது வெறும் உடல் வருத்தம் இல்ல. இது ஒரு செய்தியை சொல்லுது. சிவன் ஒரு முழுமையான துறவி, உலக பந்தங்களை அறுத்தெறிந்தவர். அவரை அடையணும்னா உலக சுகங்கள் எல்லாத்தையும் துறந்து அவரை போலவே ஒரு தீவிரமான நிலைக்கு போகணும்னு பார்வதி நிரூபிக்கிறாங்க. சரி சரி. முதல்ல பழங்களை மட்டும் சாப்பிட்டாங்க, அப்புறம் இலைகளை மட்டும். கடைசியில அதையும் நிறுத்திட்டாங்க. அதையும் நிறுத்திட்டாங்களா? ஆமா, அதனாலதான் அவங்களுக்கு அப்பர்னான்னு ஒரு பெயர் வந்தது. ஓ, அப்பர்னான்னா இலைகளை கூட உண்ணாதவள்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. அபர்ணான்னா இலைகளை கூட உண்ணாதவள். இப்படி 3000 வருஷம் அவங்க தவம் தொடர்ந்துதான் புராணங்கள் சொல்லுது. இது பக்தி என்பதை தாண்டி ஒரு இலக்கை நோக்கிய மனித மனதின் உச்சகட்ட ஆற்றலை காட்டுது. 3000 வருஷமா? நம்பவே முடியல. இவ்ளோ பெரிய தவம் நடந்துகிட்டு இருக்கும்போது உலகத்துல வேற என்ன நடந்துட்டு இருந்தது? இங்கேதான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு பக்கம் பார்வதி தவம் செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தேவர்லோகத்துல தாராகாசுரன்னு ஒரு அசுரன் தேவர்களை பாடைப்படுத்திட்டு இருந்தான். ஓ, அந்த தாராகாசுரன் அவனோட கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ பிரம்மா என்ன சொல்றாரு? அவரால் அந்த அசுரனை ஒன்னும் பண்ண முடியாதா? தாராகாசுரன் ஒரு வரம் வாங்கியிருந்தான். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்க போற மகனால மட்டும்தான் தனக்கு மரணம் வரணும்னு. அப்படியா சங்கதி? ஆனா சிவனும் தியானத்துல இருக்கிறார், பார்வதியும் இன்னும் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ தேவர்களுக்கு பெரிய சிக்கல். புரியுது. பிரபஞ்சத்தோட நலனுக்காக சிவனோட தியானத்தை களைச்சு அவர் மனசுல பார்வதி மேல காதலை உண்டாக்கணும். இதுக்கு யார்கிட்ட உதவி கேட்கலான்னு யோசிக்கிறாங்க. காதல் கடவுளான காமதேவன் கிட்ட தானே. ஆனா யோசிச்சு பாருங்க, தியானத்துல இருக்கிற ஒரு மகா யோகிய, அதுவும் முக்கண்ணனான சிவனை டிஸ்டர்ப் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆமா, இது ஒரு தற்கொலை படை மாதிரி இல்லையா? மிக சரியான வார்த்தை. இது ஒரு தற்கொலை படைதான். தேவர்கள் எல்லாரும் போய் காமதேவன் கிட்ட உதவி கேக்குறாங்க. காமதேவனுக்கும் இதுல இருக்கிற ஆபத்தை தெரியும். ஆனா பிரபஞ்சத்தோட நன்மைக்காக இந்த ஆபத்தான வேலையை செய்ய ஒப்புக்கிறார். அவர் தன்னுடைய கரும்பு வில்லில் மலரம்ப வச்சு சிவன் தியானம் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு போறார். அங்கே என்ன நடக்குது? அந்த மலரம்பு வேலை செஞ்சுதா? காமதேவன் சரியான நேரத்துக்காக காத்திருக்கார். பார்வதி சிவனுக்கு பூஜை செய்ய வர்றாங்க. அந்த நேரத்துல காமதேவன் தன் மலர் அம்ப சிவன் மேல எய்திடுறார். சரி. ஒரு கணம், ஒரு சின்ன நொடி சிவனோட மனசு சலனப்படுது. அவர் கண்கள் லேசா திறந்து பார்வதிய பாக்குது. ஓ. ஆனா அடுத்த கணமே தன் தியானம் கலைக்கப்பட்டதை உணர்ந்து அவருக்கு பயங்கர கோபம் வருது. அடடா. யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு பார்க்கும்போது அவருடைய 3வது கண், அதாவது நெற்றிக்கண் திறக்குது.
ஓ, நெற்றிக்கண். அதிலேந்து வந்த நெருப்பு காமதேவன் அந்த இடத்துல எரிச்சு சாம்பலாகிடுது. ஐயோ, உலக நன்மைக்காக வந்தவரே அழிஞ்சிட்டாரே. இதுக்கப்புறம் கதை எப்படி நகருது? சிவன் பார்வதியை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல, இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். காமதேவனை எரிச்சதுக்கு அப்புறம் சிவன் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறார். மறைஞ்சிட்டாரா? ஆமா, ஆனா பார்வதியோட பக்தியின் உறுதியை அவர் உணர்ந்திருந்தார். அதனால அதை நேரடியாவே சோதிக்கணும்னு முடிவெடுக்கிறார். சோதிக்கணுமா? அவர் ஒரு வயசான பிரம்மச்சாரி, அதாவது ஒரு துறவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பார்வதி தவம் செய்யற தபோவனத்துக்கு வர்றார். ஒரு நிமிஷம், அவரோட பக்திய சோதிக்க அவரே வேறொரு வேஷத்துல போறாரா? எதுக்காக இந்த நாடகம்? ஒருத்தரோட பக்தி எந்த சூழ்நிலையிலும் மாறாம இருக்குதான்னு பாக்குறதுக்காக. சரி சரி. அந்த பிரம்மச்சாரி வேஷத்துல வந்த சிவன் பார்வதியை பார்த்து, அழகான ராஜகுமாரியே, ஏன் இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு தவம் செய்யறேன்னு கேக்குறார். அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்க? நான் சிவபெருமான கணவனா அடைய தவம் செய்யறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பிரம்மச்சாரி என்ன சொல்றார்? இங்கதான் சோதனை உச்சக்கட்டத்துக்கு போகுது. அந்த பிரம்மச்சாரி வேஷத்துல இருந்த சிவன் சிவனையே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். என்னது? தன்னையாவா? ஆமா, யாருக்காக இந்த தவம்? அந்த சிவனுக்காகவா? மண்டை ஓடுகளை மாலையா போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு. பாவமே. அவனுக்கு பிறப்பு சரியில்லை, குலம் கோத்திரம் தெரியாது, அவன் ஒரு அனாதை, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு பலவிதமா இகழ்ந்து பேசுறார். என்னது? தன்னை பத்தியே இவ்ளோ கேவலமா அவரே பேசிக்கிறாரா? இது என்ன மாதிரியான சோதனை? இத கேட்டு பார்வதி என்ன செஞ்சாங்க? பார்வதிக்கு கடும் கோபம் வந்திருக்கும். அவங்க காதுகளை புத்திக்கிட்டு தன் தோழிகிட்ட சொல்றாங்க, சிவனை பத்தி இழிவா பேசுற இந்த முட்டாள் கிட்ட பேசாத, இங்கிருந்து உடனே போயிடலாம். கரெக்ட். சிவனை நிந்திப்பவன் மட்டும் இல்ல, அதை காதால் கேட்பவனுக்கும் பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர முயற்சி செய்றாங்க. ஆஹா, அப்போதான் சிவன் தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டுறாரு இல்லையா? ஆமாம், பார்வதியோட அந்த அசைக்க முடியாத பக்தியையும் நம்பிக்கையையும் பார்த்த சிவன் தன் உண்மையான வடிவத்தை காட்டி அவங்கள ஆசிர்வதிக்கிறார். அவங்கள திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறார். ஆனா பார்வதி, நீங்க என் அப்பா கிட்ட வந்து முறைப்படி பெண் கேட்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப சரியான விஷயம். அதுக்கப்புறம் சிவன் எப்படி பெண் கேட்டு போனார்? ராஜகுமாரன் மாதிரி போனாரா? அதுதான் இல்ல. சிவன் தன்னோட இயல்பான கோலத்துல, அதாவது சாம்பல் பூசி பாம்புகளை ஆபரணமா அணிஞ்சுக்கிட்டு, தன்னுடைய பூதகணங்களோட, அதாவது அவருடைய விசித்திரமான சில சமயம் பயமுறுத்துற தோற்றம் கொண்ட தோழர்களோட ஒரு பெரிய ஊர்வலமா ஹிமவான அரண்மனைக்கு போறார். உலகத்திலே மிகவும் மோசமான மாப்பிள்ளை கெட்டப்ல கல்யாணத்துக்கு போறாருன்னு சொல்லுங்க. பார்வதியோட அம்மா மேனாவதியோட நிலை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. நீங்க நினைச்சது 100க்கு 100 சரி. சிவபெருமானோட அந்த விசித்திரமான அகோரமான ரூபத்தையும் அவரோட வந்த அந்த பூதக்கணங்களையும் பார்த்த பார்வதியோட அம்மா மேனாவதி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஐயோ ஐயோ, என் அழகான தங்கம் மாதிரி இருக்கிற மகளை இந்த அசிங்கமான பரதேசிக்கு நான் கல்யாணம் பண்ணி தரவே மாட்டேன்னு சொல்லி திருமணத்தையே நிறுத்த முயற்சி செய்றாங்க. அடடா, இதுதான் மேனதேவியின் ஆவேதனம்னு புராணங்கள்ல சொல்றாங்க. இது உலகத்துல எல்லா மாமியாருக்கும் வர ஒரு இயல்பான உணர்வு தானே நினைக்கிறேன். அப்புறம் எப்படி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க? அப்போதான் நாரதர், பிரம்மா, விஷ்ணு, சப்த ரிஷிகள் எல்லாரும் வந்து மேனாவதி கிட்ட பேசுறாங்க. சரி. அவங்க சிவபெருமானோட உண்மையான பெருமைகளையும் அவருடைய மற்ற வடிவங்களையும் பத்தி விளக்கி சொல்றாங்க. நீங்க பாக்குறது அவரோட ஒரு தோற்றம் மட்டும்தான், அவர்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம்னு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் மேனாவதி சமாதானம் ஆகுறாங்க. ஆனாலும் தன்னோட பொண்ணு கல்யாணத்துல மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு எந்த அம்மாவுக்கு தான் ஆசை இருக்காது? அத புரிஞ்சுகிட்ட பார்வதி சிவன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்னன்னு? என்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷத்துக்காக நீங்க உங்களுடைய அழகான வடிவத்தை காட்டணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்காக சிவன் கோடிக்கணக்கான காமதேவர்களை மிஞ்சுற பேரழகு கொண்ட சுந்தரேஸ்வரர் வடிவத்தை எடுக்கிறாரு. வாவ்! அந்த அழகை பார்த்து எல்லாரும் மெய்மறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் தேவர்கள், ரிஷிகள் ஆசீர்வாதத்தோட சிவபார்வதி திருமணம் ரொம்ப கோலாகலமா நடக்குது. வாவ்! இந்த கல்யாண கதையை பிரமிக்க வைக்குது. இது இவ்ளோ பிரம்மாண்டமா நடந்ததால தான் நிறைய பேர் இந்த மகா சிவராத்திரியோட தொடர்பு படுத்துறாங்களோ? இருக்கலாம். ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்து அந்த முக்கிய புதிருக்கு இப்ப வருவோம். இவ்வளவு கோலாகலமா நடந்த இந்த திருமணத்துக்கும் மகா சிவராத்திரிக்கும் உண்மையிலே என்ன தொடர்பு? இது ஒரு முக்கியமான விவாதம். இதுல 2 விதமான கருத்துகள் புராணங்களிலேயே இருக்கு. 2 விதமாவா? ஆமா, சில புராணங்கள், குறிப்பா ஸ்கந்த புராணம், மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபார்வதி திருமணம் நடந்ததா குறிப்பிடுது. இதுதான் இன்னைக்கும் பரவலா இருக்கிற நம்பிக்கை. ஓ, அப்போ அதனாலதான் எல்லாரும் அப்படி சொல்றாங்களா? ஆமா, இமயமலையில சில இடங்கள்ல இத சிவனின் திருமண நாள்னு தான் கொண்டாடுறாங்க. சரி, அப்போ இன்னொரு கருத்து என்ன? அது எந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு? இன்னொரு வலுவான கருத்து சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணத்தின்படி அவங்களோட திருமணம் நடந்தது மார்கழி மாசம் பஞ்சமி திதியில. மார்கழி மாசத்துலயா? ஆமா, சதியோட நடந்த முதல் திருமணம் சித்திரை மாசத்துல நடந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரியோட முக்கியத்துவம் ஹோல் டோட்டலி வேற. அது என்ன? சிவபுராணம் சொல்ற கதைப்படி ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வருது. ஆமா, அந்த கதை தெரியும். அந்த போட்டி ஒரு பெரிய அகங்கார போரா மாறுது. அப்போ சிவன் அவங்க 2 பேருக்கும் நடுவுல அடியும் முடியும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக, அதாவது லிங்கமாக தோன்றுறார். லிங்கோத்பவம். கரெக்ட். அந்த நிகழ்வு நடந்த நாள் தான் மகாசிவராத்திரி. இத லிங்கோத்பவம்னு சொல்லுவாங்க. அதாவது லிங்கம் தோன்றிய நாள். சிவபுராணத்தின்படி சிவராத்திரி சிவனுடைய எல்லையற்ற தன்மையை உணர்த்துற நாள், திருமண நாள் இல்ல. அப்போ நம்ம கிட்ட 2 பெரிய புராணங்கள் ஒரே பண்டிகைக்கு 2 வெவ்வேறு காரணங்களை சொல்லுது. இதுல எதை ஏத்துக்கிறது? இதுல எதை ஏத்துக்கிறதுங்கிறத விட 2 கதைகளும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாக்குறது தான் முக்கியம். சொல்லுங்க. முதல் கதை பார்வதியோட அசைக்க முடியாத பக்தியையும் விடாமுயற்சியும் சொல்லுது. ஒரு துறவியின் மனதை கூட பக்தியால் வெல்ல முடியும்னு காட்டுது. சரி. இரண்டாவது கதை சிவனின் எல்லையற்ற புரிந்து கொள்ள முடியாத பிரபஞ்ச வடிவத்தை காட்டுது. 2மே சிவனுடைய 2 விண்ண தன்மைகளை தான் நமக்கு விளக்குது. ஆஹா, இன்று நாம பார்த்த கதைகளின்படி பார்வதியோட பக்தி, வெளிப்புற தோற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை பார்க்கிற உங்களோட ஞானம், அப்புறம் ஒரு துறவியின் இதயத்தை வென்ற உங்களோட விடாமுயற்சி, இதெல்லாமே ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, மகாசிவராத்திரி ஒரு திருமணத்தை கொண்டாடுற நாளா இருக்கலாம், அல்லது சிவனின் எல்லையற்ற தன்மையை உணர்த்துற லிங்கோத்பவ நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆனா 2க்குமான அடிப்படை ஒண்ணுதான். நிச்சயமா 2மே நமக்கு உணர்த்துறது ஒண்ணுதான். உண்மையான பக்தியும் ஞானமும் எந்த தடையும் தாண்டி இறைவனை அடைய வழிவகுக்கும். அது பார்வதியா இருந்தாலும் சரி, பிரம்மாவும் விஷ்ணுவா இருந்தாலும் சரி. இந்த விவாதத்திலிருந்து நீங்க சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம். பார்வதி சிவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கல. சுடுகாட்டு சாம்பல், மண்டையோடு, பாம்புகள், இது எல்லாம் தாண்டி அவரோட உண்மையான தெய்வீகத்தன்மைய பார்த்தாங்க. ஆமா. ஆனா அவங்க அம்மா மேனாவதி முதல்ல வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. அதனால பயந்துட்டாங்க. இது நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது இல்லையா? நாம ஒருத்தரையோ ஒரு விஷயத்தையோ மதிப்பிடும்போது அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை, அதாவது அவங்களுடைய திருமண ஊர்வலத்தை வச்சு மதிப்பிடுறோமா, இல்ல பார்வதிய போல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மைகளை